சென்னை அருகே உள்ள போரூர் சந்திப்பில் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியின் போது பாதியிலேயே கைவிடப்பட்ட மேம்பால பணிகள் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு பாலம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற கேள்வி நேரத்தின்போது உறுப்பினரின் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, கடந்த திமுக ஆட்சியின் போது போரூர் சந்திப்பில் அவசர கதியில் மேம்பால பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாலேயே அது பாதியில் கைவிடப்பட்டதாக குறிப்பிட்டார். தற்போது இப்பாலத்தை கட்டி முடிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், நிலத்தை கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் முடிந்த பிறகு பாலம் கட்டி முடிக்கப்பட்டு விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். போரூர் பாலத்தை பற்றி இங்கே சுட்டிக்காட்டினார்கள். இது முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியிலே ஆரம்பிக்கப்பட்ட பாலம். எனவே பாலம் கட்டுவதற்கு முன் நிலம் கையகப்படுத்திய பிறகு பாலப்பணிகளை ஆரம்பித்திருந்தால் காலதாமம் ஏற்பட்டிருக்கின்றது. ரெண்டாவது, முதற்கட்ட பணியிலும் அவர் செய்யவில்லை. ஆகவே நில எடுப்பு பணியிலும் செய்யவில்லை, முதற்கட்ட பணியும் செய்யவில்லை. ஆகவேதான் அந்த காலதாமத்திற்கு காரணம். இருப்பினும் அம்மாவுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு சென்று வேகமாக துரிதமாக இப்போ பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த பணியில் நிறைவுற்றவுடன் விரைவாக துரிதமாக அந்த பாலப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பயன்பாட்டிற்கு அம்மாவுடைய அரசு செய்யும். சாலை போக்குவரத்து வசதி தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி, தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கிராமப்புற மக்களுக்கும் பேருந்து வசதி கிடைக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அண்மையில் 1436 புதிய வழித்தடங்களை தொடங்கி வைத்ததாக குறிப்பிட்டார். எனவே மேலும் எங்கெல்லாம் போக்குவரத்து வசதி தேவைப்படுகிறதோ அந்த பகுதிகளுக்கும் புதிய வழித்தடங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அனைத்து பகுதி மக்களும், அதிலும் குறிப்பாக கிராமத்தில் இருக்கின்ற அடித்தட்டு மக்கள் சிறப்பான பேருந்து வசதிகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் 3 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1436 புதிய வழித்தடங்களை மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கி இருக்கின்றார்கள். எங்கெங்கு மக்களுடைய தேவைகள், பேருந்து வசதிகள் தேவை இருக்கிறதோ அதை துறையின் சார்பாக ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அம்மா அவர்கள் உத்தரவிட்டு அந்த பகுதிகளுக்கெல்லாம் இப்பொழுது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்ற வழித்தடத்தில் துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன். உறுப்பினரின் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி கோகுல இந்திரா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாரதி நூற்பாலை மற்றும் ஆண்டிப்பட்டி அண்ணா நூற்பாலை உள்ளிட்ட 5 நூற்பாலைகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சுமார் 100 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு அவை மேம்படுத்தப்பட்டு வருவதால் அங்கு பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலேதான் நூற்பாலைகள் சுமார் 5 நூற்பாலைகளுக்கு 104 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு பாரதி கூட்டுறவு நூற்பாலை எட்டயபுரம், அண்ணா கூட்டுறவு நூற்பாலை ஆண்டிப்பட்டி, புதுக்கோட்டை கூட்டுறவு நூற்பாலை அறந்தாங்கி, கிருஷ்ணகிரி கூட்டுறவு நூற்பாலை ஊத்தங்கரை, கன்னியாகுமரி கூட்டுறவு நூற்பாலை ஆரல்வாய்மொழி ஆகிய 5 நூற்பாலைகளுக்கும் அங்கே 104 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிகமான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே என்பதை இந்த நேரத்திலே தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நெல்லை மாநகராட்சி மக்களின் குடிநீர் தேவை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி, அரியநாயகிபுரம் அணைக்கட்டு நீர்த்தேக்க பகுதியில் 230 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வரும் 2016ஆம் ஆண்டில் இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் தெரிவித்தார்.